தலைப்பு: பழிவாங்குதல் மற்றும் காதல். படி 1. தி ரிட்டர்ன் ஆஃப் அன்வி மெஹ்ரா. பரபரப்பான நகரத்தில் சூரியன் மறையும் போது ஒரு தனி உருவம் ஒரு டாக்ஸியிலிருந்து வெளியேறுகிறது, அவளுடைய பார்வை உறுதியுடன். ஒரு காலத்தில் ரியா என்று அழைக்கப்பட்ட அன்வி மெஹ்ரா தனது இருண்ட நினைவுகளை வைத்திருக்கும் நகரத்திற்கு திரும்பியுள்ளார். அவளது துரோகத்தை கண்ட மண்ணில் கால் பதிக்கும்போது அவள் இதயம் பழிவாங்கும் தாளத்துடன் துடிக்கிறது ஒவ்வொரு அடியிலும். நினைவுகள் அலைமோதுகின்றன. அவளுடைய வளர்ப்பு சகோதரி மோகினியுடன் பகிர்ந்து கொண்ட சிரிப்பு, அவளுடைய அன்புக்குரிய வருண் கிசுகிசுத்த வாக்குறுதிகள். ஆனால் அந்த இனிமையான தருணங்களின் மேற்பரப்பிற்கு அடியில் துரோகம் மற்றும் வஞ்சகம் என்ற கசப்பான உண்மை உள்ளது. அன்வியின் முதல் நிறுத்தம் இப்போது மோகினிக்கு சொந்தமான ஆடம்பரமான மாளிகையாகும். இது அவளிடமிருந்து திருடப்பட்ட வாழ்க்கையை நினைவூட்டுகிறது. அவளுடைய ஆன்மாவில் உறுதிப்பாடு கடினமாகி, அவளுடைய பெயர், அவளுடைய கண்ணியம் மற்றும் அவளுடைய பழிவாங்கும் உரிமையை மீட்டெடுப்பதாக அவள் சபதம் செய்கிறாள். ஆனால் விதி வேறு திட்டங்களைக் கொண்டுள்ளது. அன்வி ஆரியன் மாலிக் என்ற மர்மமான அந்நியரான அவரது கண்கள் அவளது வலியை பிரதிபலிக்கின்றன. அவர்கள் பகிரப்பட்ட கடந்த காலத்தின் எதிரொலிகளால் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்பட்டு, அவர்கள் நீதிக்கான தேடலால் பிணைக்கப்படாத ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார்கள். இரவு விரிவடையும் போது இரகசிய அங்கள் அவிழ்ந்து கூட்டணிகள் நிழல்களில் மாறுகின்றன. அன்வியின் பயணம் இப்போதுதான் தொடங்கியது. ஆரியனை அவள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஆபத்தும் ஆசையும் நிறைந்த பாதையில் செல்கிறாள். பழிவாங்குவதற்கான அன்வியின் காவிய தேடலுக்கு களம் அமைக்கிறது. அவள் பழிவாங்க முற்படும் கடந்த காலத்திற்கும் அவள் தழுவிக்கொள்ள விரும்பும் எதிர்காலத்திற்கும் இடையில் அவளது இதயம் கிழிந்தது. ஆனால் துரோகம் ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருக்கும் உலகில் அன்பால் எல்லாவற்றையும் வெல்ல முடியுமா? படி 2. எக்கோஸ் ஆஃப் தி பாஸ்ட். நகர வானத்தில் விடியற்காலை முறியடிக்கும்போது அன்வியின் உறுதிப்பாடு அசையாது. ஆரியனை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவள் தன் கடந்த காலத்தை மறைக்கும் வஞ்சகத்தின் பிரமை இக்குள் ஆழமாக ஆராய்கிறாள். அவிழ்க்கப்பட்ட ஒவ்வொரு துப்பும் அவளை உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. ஆனால் அவளை உட்கொள்வதை அச்சுறுத்தும் இருளின் இதயத்திற்கு நெருக்கமாகிறது. தன் துரோகத்தின் நினைவுகளால் வேட்டையாடப்பட்ட அன்வி ஆரியனின் உறுதியான முன்னிலையில் ஆறுதல் பெறுகிறாள். அவனது அசைக்க முடியாத ஆதரவு புயலில் அவளது நங்கூரமாக மாறுகிறது. அவன் தொடுவது அவள் காயப்பட்ட ஆன்மாவிற்கு ஒரு தைலம். ஒன்றாக அவர்கள் பழிவாங்கும் துரோக நீரில் செல்லவும், கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவர்களின் பிணைப்பு வலுவடைகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் குவாரியை நெருங்க அன்வியின் கடந்தகால நிழல்கள் மீண்டும் தோன்றி அவளது புதிய மகிழ்ச்சியின் உடையக்கூடிய இழைகளை கிழித்து அச்சுறுத்துகின்றன. மோகினியும் வருணனும் நிழலில் பதுங்கியிருப்பதால் அன்வி தன்னை துன்புறுத்தும் பேய்களை எதிர்கொள்ள வேண்டும். அவள் விரும்பிய அனைத்தையும் இழக்க நேரிடும் குழப்பங்களுக்கு மத்தியில், இருளுக்கு மத்தியில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக அன்விக்கும் ஆரியனுக்கும் இடையே காதல் மலர்கிறது. துன்பத்தின் நெருப்பில் உருவான காதல், வரப்போகும் சோதனைகளால் அணைய மறுக்கும் காதல் அவர்களுடையது. ஆனால் மற்றொரு நாளில் சூரியன் மறையும் போது பழிவாங்கும் பாதை ஆபத்து நிறைந்தது என்பதை அன்வி அறிவாள். முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் அவள் திரும்பி வராத விளிம்பிற்கு அங்குலங்கள் நெருங்கினாள். அவள் விரும்பும் அன்புக்கும் அவள் தேடும் நீதிக்கும் இடையில் அவள் இதயம் கிழிந்தது. அன்வியையும் ஆரியனையும் ஒன்றாக இணைக்கும் உணர்ச்சி களின் சிக்கலான வலையை விரிக்கிறது. அவர்களின் காதல் துன்பங்களை எதிர்கொள்வதற்கான சக்தியாக உள்ளது. ஆனால் நிழல்கள் ஆழமடையும் போது அவர்களை மூழ்கடிக்கும் புயலை தாங்குவதற்கு அவர்களின் காதல் போதுமானதாக இருக்குமா? படி 3. துரோகத்தை வெளிப்படுத்துதல். அன்வியும் ஆரியனும் வரவிருக்கும் வெளிப்பாடுகளுக்கு தங்களை தாங்களே தூண்டிக்கொள்வதால் ஒரு புதிய நாளை பற்றிய உறுதிமொழியுடன் நகர வானவெளி மின்னுகிறது. கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கடந்த காலத்தின் எடை அதிகமாகிறது.
துரோகத்தின் எதிரொலி அவர்களின் காதுகளில் சத்தமாக ஒலிக்கிறது. தன் பேய்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதில் உறுதியாக இருந்த அன்வி, மோகினி மற்றும் வருண் மீது தன் பார்வையை வைத்தாள். அவளுடைய வீழ்ச்சியின் கட்டிடக்கலைஞர் ஆரியனுக்கு பக்கத்தில் அவள் இருளின் இதயத்திற்குள் நுழைகிறாள். நிழல்களில் பதுங்கியிருக்கும் ஆபத்துகள் இருந்தபோதிலும் அவளது உறுதியானது அசைக்க முடியாதது. ஆனால் உண்மை ஒரு மோசமான நாடாவைப் போல வெளிவருவதால் மனித சீரழிவின் ஆழத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆன்வி தள்ளப்படுகிறார். துரோகம் அவள் நினைத்ததை விட ஆழமாக ஓடுகிறது. அவளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அதன் போக்குகளை நெசவு செய்கிறது. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவளுடைய யதார்த்தத்தின் அடித்தளங்கள் நொறுங்கி அவளை நிச்சயமற்ற கடலில் தள்ளுகிறது. குழப்பங்களுக்கு மத்தியில் ஆரியன் அவளது பாறையாகவே இருக்கிறார். அவனது அசைக்க முடியாத ஆதரவு இருளில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. ஒன்றாக அவர்கள் ஏமாற்றும் துரோக நீரில் செல்லவும், புயலுக்கு மத்தியில் அவர்களின் காதல் ஒரு உயிர்நாடி. ஆனால் புதிரின் இறுதி பகுதிகள் இடம் பெறும்போது பழிவாங்குவதற்கான பாதை தியாகத்தால் அமைக்கப்பட்டிருப்பதை அன்வி உணர்ந்தார். மோகினி மற்றும் வருணின் உண்மையான நோக்கங்கள் அம்பலமாகிவிட்ட நிலையில் அவளுடைய விதியின் போக்கை வடிவமைக்கும் ஒரு தேர்வை அவள் செய்ய வேண்டும். துரோகத்தின் நிழலில் அன்வியும் ஆரியனும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். அவர்களின் காதல் மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்றாகும். ஆனால் அவர்களின் பரபரப்பான பயணத்தில் மற்றொரு அத்தியாயத்தில் தூசி படிந்ததால் முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து நிறைந்தது என்பதை அவர்கள் அறிவார்கள். அன்வியையும் ஆரியனையும் ஒன்றாக இணைக்கும் வஞ்சகத்தின் அடுக்குகளை அவிழ்க்கிறது அவர்களின் காதல் இருளில் வழிகாட்டும் வெளிச்சம். ஆனால் எதிரிகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் நெருங்கி வருவதால் அவர்களின் அன்பு வரவிருக்கும் சோதனைகளை தாங்க போதுமானதாக இருக்குமா? படி 4. மீட்பு மற்றும் மறுபிறப்பு. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கும் போது நகர தெருக்களில் நீண்ட நிழல்களை வீச அன்வியும் ஆரியனும் ஒரு குறுக்கு வழியில் தங்களை காண்கிறார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட கடந்த காலத்தின் பாரத்தை தோள்களில் சுமந்து கொண்டு அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்தின் விளிம்பில் நிற்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்புடன் துடிக்கிறது. மோகினியும் வருணனும் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்களின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. அன்வி இறுதியாக அவள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த மூடத்தை காண்கிறாள். ஆனால் வெற்றி ஒரு செலவில் வருகிறது. துரோகத்தின் வடுக்கள் அவளுடைய ஆன்மாவில் இன்னும் பச்சையாக இருக்கின்றன. அவர்களின் கடந்த காலத்தின் சிதைவுகளுக்கு மத்தியில் அன்வியும் ஆரியனும் முன்னோக்கி ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறார்கள். அவர்களின் காதல் இருளில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் தங்கள் முந்தைய சுயத்தின் நிழல்களை விட்டுவிட்டு பிரகாசமான நாளைய வாக்குறுதியை தழுவுகிறார்கள். ஆனால் மீட்பை எளிதில் வெல்ல முடியாது. மேலும் அவர்கள் ஒளியை நோக்கி பயணிக்கும்போது அவர்கள் தங்கள் கடந்த கால பேய்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மன்னிப்பு அவர்களின் இரட்சிப்பாக மாறும். ஏனெனில் அவர்கள் ஒரு காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட வலியை விட்டுவிட கற்றுக்கொள்கிறார்கள். நகரம் ஒரு புதிய நாளுக்கு விழித்தவுடன் அன்வியும் ஆரியனும் தங்கள் கடந்த கால சாம்பலில் இருந்து வெளிவருகிறார்கள். அவர்களின் காதல் முன்பை விட வலிமையானது. வருத்தத்தால் சுமையற்ற இதயங்களுடன் அவர்கள் தங்களுக்கு காத்திருக்கும் எதிர்காலத்தை தழுவுகிறார்கள். முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் நிறைந்த எதிர்காலம் அன்வி மற்றும் ஆரியனின் பயணத்தின் உச்சக்கட்டத்தை குறிக்கிறது. அவர்களின் காதல் மீட்பு மற்றும் மறுபிறப்பின் சக்திக்கு ஒரு சான்றாகும். அவர்களுக்கு பின்னால் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சூழ்ந்துள்ள நிலையில் எந்த சவால்கள் வந்தாலும் அதற்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். ஒரு புதிய நாளின் விடியலை ஒன்றாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். படி 5. நித்திய காதல். நகரம் அந்தியின் பொன் நிறத்தில் மூழ்கும்போது அன்வி மற்றும் ஆரியன் காதல் கதை அதன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. துரோகமும் மீட்பும் நிறைந்த அவர்களின் பயணம்
கடந்த காலத்தின் எதிரொலிகள் காற்றில் கிசுகிசுக்களாக மங்கிவிடும் இந்த தருணத்திற்கு அவர்களை இட்டுச் சென்றுள்ளது இதயங்கள் பின்னி பிணைந்த நிலையில். அவர்கள் நித்தியத்தின் உச்சியில் நிற்கிறார்கள். இருளால் சிதைக்கப்பட்ட உலகில் அவர்களின் காதல் கணக்கிடப்பட வேண்டிய சக்தி ஒன்றாக. அவர்கள் துன்பத்தின் சோதனைகளை எதிர்கொண்டனர் மற்றும் வெற்றி பெற்றனர். அவர்களின் பிணைப்பு எஃகு விட வலுவானது. ஆனால் அவர்கள் ஒருவரையொருவர் கண்களை உற்று நோக்கினால் அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஏனென்றால் காதல் ஒரு இலக்கு அல்ல, ஆனால் முடிவில்லாத பயணம். அங்கு ஒவ்வொரு திருப்பமும் இரண்டு ஆன்மாக்களுக்கு இடையிலான தொடர்பை ஆழப்படுத்த மட்டுமே உதவுகிறது. தெரியாத இடத்திற்குள் கைகோர்த்து நடக்கும்போது எது வந்தாலும் அதைச் சேர்ந்து எதிர்கொள்வோம் என்ற அறிவோடுதான் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு காலத்தையும் இடத்தையும் தாண்டிய காதல், எல்லையே இல்லாத காதல். நட்சத்திரங்கள் மேல்நோக்கி மின்னும் கீழே உள்ள உலகத்தின் மீது தங்கள் ஒளியை வீசுகிறது. அன்வியும் ஆரியனும் தங்களுக்கு காத்திருக்கும் எதிர்காலத்தை தழுவுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வரை தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிவார்கள். ஆரியனின் காவியமான உச்சத்தை குறிக்கிறது. இது மீட்பின் கதை, மன்னிப்பு மற்றும் அன்பின் நீடித்த சக்தி. அவர்கள் தங்கள் பயணத்தின் தொடங்கும்போது அவர்கள் நம்பிக்கை நிரம்பிய இதயங்களுடனும் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் அன்புடனும் அவ்வாறு செய்கிறார்கள். படி 6. என்றென்றும் விடியும் முன் அமைதியான தருணங்களில் அன்வியும் ஆரியனும் மீண்டும் ஒரு குறுக்கு வழியில் தங்களை காண்கிறார்கள். துரோகம் மற்றும் மீட்பின் மூலம் குறிக்கப்பட்ட அவர்களின் பயணம். கடந்த காலத்தின் எதிரொலிகள் ஒரு புதிய தொடக்கத்தின் வாக்குறு. தியாகம் மங்கிவிடும் இந்த தருணத்திற்கு அவர்களை இட்டுச் சென்றுள்ளது முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும். அவர்கள் ஒரு காலத்தில் அவர்களை வேட்டையாடிய நிழல்களை விட்டுவிட்டு தங்கள் எதிர்காலத்தை நோக்கி அவர்களை அழைக்கும் ஒளியை தழுவுகிறார்கள். துன்பத்தின் நெருப்பில் போலியாக அவர்களின் காதல் பிரகாசமாக எரிகிறது. இருளில் மூடப்பட்ட உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக. ஆனால் அவர்கள் என்றென்றும் வாசலில் நிற்கும்போது தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள். காதல் ஒரு இலக்கு அல்ல, ஆனால் முடிவில்லாத சாகசமாகும். அங்கு ஒவ்வொரு கணமும் வளரும் மற்றும் உருவாகும் வாய்ப்பு. இதயங்கள் திறந்த மற்றும் ஆவிகள் கட்டுப்பாடற்ற நிலையில். அன்வியும் ஆரியனும் தங்கள் காதல் கதையின் அடுத்த அத்தியாயத்தை எழுதத் தொடங்கினர். அவர்களின் பிணைப்பின் அசைக்க முடியாத வலிமையால் வழிநடத்தப்பட்டது. ஒருவரையொருவர் வைத்திருக்கும் வரை எந்த புயலையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து எந்த சவால்கள் வந்தாலும் அதை சந்திக்கிறார்கள். ஒரு புதிய நாளில் சூரியன் உதிக்கும்போது கீழே உள்ள உலகின் மீது அதன் தங்க ஒளியை வீசுகிறது. அன்வியும் ஆரியனும் தங்களுக்கு காத்திருக்கும் எதிர்காலத்தை தழுவுகிறார்கள், கைகோர்த்து இதயத்தில் இதயத்துடன். இறுதியில் அவர்கள் தங்கள் காதல் நித்தியமானது, பெரும்பாலும் நிச்சயமற்றதாக உணரும் உலகில் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தி என்பதை அவர்கள் அறிவார்கள். நிரந்தரமான காதல் கதையின் தொடக்கத்தை குறிக்கிறது. இங்கு ஒவ்வொரு திருப்பமும் ஒன்றாக இருக்க விதிக்கப்பட்ட இரு ஆத்மாக்களுக்கு இடையிலான பிணைப்பை வலுப்படுத்த மட்டுமே உதவுகிறது. அவர்கள் தங்கள் பயணத்தின் இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்கும்போது அவர்கள் நம்பிக்கை நிரம்பிய இதயங்களுடனும் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் அன்புடனும் செய்கிறார்கள். படி 7. ஒரு புதிய ஆரம்பம். பருவங்கள் மாறும்போது மற்றும் உலகம் அவர்களைச் சுற்றி மாறும்போது அன்வியும் ஆரியனும் தங்கள் பயணத்தில் ஒரு புதிய தழுவுகிறார்கள். அவர்களின் கடந்த காலத்தின் எதிரொலிகள் இறுதியாக தொலைவில் மறைந்து வருவதால் அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்தின் உச்சியில் நிற்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளால் நிரம்பியுள்ளன. ஒன்றாக அவர்கள் அன்றாட வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் எளிய தருணங்களில் ஆறுதல் பெறுகிறார்கள். நகர தெருக்களில் ஒரு அமைதியான மாலை உலாவாகட்டும் அல்லது ஒருவரையொருவர் அரவணைப்பில் தொலைத்த சோம்பேறித்தனமான ஞாயிற்றுக்கிழமையாகட்டும்,
ஒவ்வொரு நொடியும் அவர்களின் அன்பின் வலிமைக்குச் சான்றாகும். ஆனால் அவர்கள் புதிதாக கிடைத்த மகிழ்ச்சியின் அரவணைப்பில் மூழ்கும்போது கடந்த காலத்தின் நிழல்கள் மீண்டும் தோன்ற அச்சுறுத்துகின்றன. அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்த எதிர்காலத்தை சந்தேகிக்கிறார்கள். பழைய காயங்கள் மீண்டும் திறக்கின்றன. உண்மையான அன்பிற்கான பாதை அதன் சவால்கள் இல்லாமல் இல்லை என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. ஆயினும்கூட அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையிலும் அன்வியும் ஆரியனும் முன்பை விட வலுவாக வெளிப்படுகிறார்கள். அவர்களின் காதல் இருளில் வழிகாட்டும் ஒளியாக செயல்படுகிறது. துன்பத்தின் நெருப்பில் பிணைக்கப்பட்ட அவர்களின் பிணைப்பு பிரிக்க முடியாதது. பின்னடைவு மற்றும் விடாமுயற்சியின் சக்திக்கு ஒரு சான்றாகும். அவர்கள் அடிவானத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் தைரியமும் உறுதியும் நிறைந்த இதயத்துடன் அவ்வாறு செய்கிறார்கள். ஏனென்றால் ஒருவரையொருவர் அரவணைப்பதில் அவர்கள் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு அன்பை கண்டறிந்துள்ளனர். எந்த சோதனைகள் வந்தாலும் அவர்களை சுமந்து செல்லும் அன்பு ஒரு புதிய விடியலை குறிக்கிறது. இது துன்பங்களை எதிர்கொள்ளும் அன்பின் நீடித்த சக்திக்கு சான்றாகும். அவர்கள் ஒன்றாக இந்த புதிய பயணத்தை தொடங்கும்போது அவர்கள் ஒருவரையொருவர் வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற அறிவோடு அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். படி 8. நம்பிக்கையின் சோதனை. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறும்போது அன்வி மற்றும் ஆரியனின் காதல் கதை அதன் மிகப்பெரிய சோதனையை எதிர்கொள்கிறது. காலப்போக்கில் பழைய காயங்கள் குணமடையத் தொடங்குகின்றன. ஆனால் புதிய சவால்கள் எழுகின்றன. இது அவர்களின் உறவின் அடித்தளத்தை அசைக்க அச்சுறுத்துகிறது. அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் சூறாவளியில் சிக்கி அன்வியும் ஆரியனும் தங்களைச் சுற்றியிருக்கும் உலகின் தேவைகளால் ஒரு காலத்தில் பிரிக்க முடியாத பிணைப்பை குறைத்து பிரிந்து செல்வதை காண்கிறார்கள். தவறான தகவல் தொடர்பு மற்றும் சந்தேகம் அவர்களின் இதயங்களில் ஊடுருவி ஒரு காலத்தில் ஒளி மட்டுமே இருந்த இடத்தில் நிழல்களை வீசுகிறது. ஆனால் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை மிளர்கிறது. அவர்களின் இருண்ட தருணங்களில் கூட அன்வியும் ஆரியனும் ஒருவரையொருவர் விட்டுக்கொடுக்க மறுக்கிறார்கள். அவர்களின் காதல் புயலில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. அவர்களின் இதயங்களில் உறுதியுடன் எரியும். அவர்கள் இழந்ததை மீட்டெடுக்க தொடங்குகிறார்கள். சுய கண்டுபிடிப்பு மற்றும் மீட்புக்கான பயணத்தை தொடங்குகிறார்கள். வழியில் அவர்கள் தங்கள் ஆழ்ந்த அச்சங்களையும் பாதுகாப்பின்மையையும் எதிர்கொள்கிறார்கள். உண்மையான அன்பிற்கு பாதிப்பு மற்றும் நம்பிக்கை தேவை என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அவர்களின் உறவின் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களை அவர்கள் செல்லும்போது அன்வியும் ஆரியனும் தங்களை முதலில் ஒன்றிணைத்த மந்திரத்தை மீண்டும் கண்டுபிடித்தனர். அவர்களின் காதல் முன்பை விட வலுவானது. அவர்கள் கடக்கும் ஒவ்வொரு தடையிலும் அவர்கள் நெருக்கமாக வெளிப்படுகிறார்கள். அவர்களின் பிணைப்பு துன்பத்தின் நெருப்பில் உருவாகிறது. கைகோர்த்து நிற்கும்போது தங்களுக்கு காத்திருக்கும் எதிர்காலத்தை பார்க்கும்போது அன்வியும் ஆரியனும் தங்கள் காதல் சோதிக்கப்பட்டு உண்மையாக நிரூபிக்கப்பட்டதை அறிவார்கள். இறுதியில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அவர்களை வரையறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்றாக எப்படி மேலே உயர்கிறார்கள் ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது. மனித ஆவியின் நெகிழ்ச்சி மற்றும் அன்பின் சக்தி அனைத்தையும் வெல்லும் ஒரு சான்றாகும். அவர்கள் அடிவானத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் விசுவாசம் நிறைந்த இதயங்களுடனும் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் அன்புடனும் அவ்வாறு செய்கிறார்கள். படி 9. மன்னிக்கும் சக்தி. பருவங்கள் மாறி அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் உருவாகும்போது அன்வியும் ஆரியனும் தங்கள் அன்பின் இறுதி சோதனையை எதிர்கொள்கின்றனர். மன்னிப்பு துரோகம் மற்றும் மீட்பின் நெருப்பில் போலியானது. மன்னிப்பு மற்றும் குணப்படுத்துதலின் சிக்கல்களை வழிநடத்தும்போது அவர்களின் பிணைப்பு மீண்டும் சோதிக்கப்படுகிறது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அன்வியும் ஆரியனும் தங்கள் கடந்த கால பேய்களை எதிர்கொள்கின்றனர். அவர்களின் இதயங்களில் நீடித்திருக்கும் வலி மற்றும் வெறுப்புடன் போராடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளின் ஆழத்தை ஆழமாக ஆராயும்போது
உண்மையான சிகிச்சை முறை மன்னிப்பதன் மூலம் மட்டுமே வரும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். தங்கள் பகிர்ந்த அனுபவங்களின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அன்வியும் ஆரியனும் மன்னிப்பின் அரவணைப்பில் ஆறுதல் தேடும் நல்லிணக்க பயணத்தை தொடங்குகின்றனர். கண்ணீர் மற்றும் சிரிப்பு மூலம் அவர்கள் தங்கள் பயத்தையும் பாதுகாப்பின் மையையும் எதிர்கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் தங்கள் ஆத்மாக்களை வெளிப்படுத்துகிறார்கள். மன்னிக்கும் சக்திக்கு அவர்கள் சரணடையும் போது அன்வியும் ஆரியனும் ஒரு காலத்தில் தங்களை எடை போட்ட சுமைகளை விடுவிப்பதில் விடுதலையை காண்கிறார்கள். மன்னிக்கும் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் தங்கள் சக்தியை மீட்டெடுக்கிறார்கள் மற்றும் கடந்த காலத்தை விடுவிப்பதன் மூலம் வரும் சுதந்திரத்தை தழுவுகிறார்கள். ஆனால் மன்னிப்பு அதன் சவால்கள் இல்லாமல் இல்லை. மேலும் அன்வியும் ஆரியனும் தங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னிக்க முற்படுகையில் தங்கள் சொந்த பேய்களை எதிர்கொள்ள வேண்டும். ஆயினும்கூட சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் அவர்கள் முன்பை விட வலுவாகவும் ஒற்றுமையாகவும் வெளிப்படுகிறார்கள். அவர்களின் காதல் கதையில் சூரியன் மறையும் போது அன்வியும் ஆரியனும் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலில் நிற்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் இலகுவாகவும் மன்னிப்பு சக்தியால் அவர்களின் ஆவிகள் உயர்த்தப்படுகின்றன. இறுதியில் நாம் சுமக்கும் காயங்கள் நம்மை வரையறுக்கவில்லை, ஆனால் மன்னிக்கும் தைரியம் மற்றும் மீண்டும் நேசிப்பதற்கான வலிமை ஆரியனின் பயணத்தில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. இது மன்னிக்கும் ஆற்றலுக்கும் மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கும் ஒரு சான்றாகும். அவர்கள் தங்களுக்கு காத்திருக்கும் எதிர்காலத்தை தழுவும்போது அவர்கள் மன்னிப்பு நிறைந்த இதயத்துடனும் எல்லையே இல்லாத அன்புடனும் செய்கிறார்கள். படி 10 எப்போதும் உங்களுடையது. அன்வி மற்றும் ஆரியனின் காதல் கதையின் இறுதி திரை விழும்போது அவர்கள் தங்களை எப்போதும் விளிம்பில் நிற்பதை காண்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு பிணைப்பில் சிக்கியுள்ளன. அவர்களின் கடந்த காலத்தின் எதிரொலிகள் இறுதியாக தொலைவில் மறைந்து வருவதால் அவர்கள் தங்களுக்கு காத்திருக்கும் எதிர்காலத்தை கைகோர்த்து இதயத்தில் இதயத்துடன் தழுவுகிறார்கள். விடியலுக்கு முன் அமைதியான தருணங்களில் அவர்கள் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு உறுதிமொழிகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். நித்தியத்திற்கும் தங்கள் இதயங்களை ஒருவருக்கொருவர் உறுதிமொழியாக கொள்கிறார்கள். அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியின் கண்ணீருடன் அவர்கள் தங்கள் வாக்குறுதிகளை ஒரு முத்தத்தால் முத்திரையிடுகிறார்கள். அவர்களின் காதல் இருளால் சிதைந்த உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. தங்கள் அன்புக்குரியவர்களின் அரவணைப்பால் சூழப்பட்ட நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் அடியில் அவர்கள் நடனமாடும்போது அன்வியும் ஆரியனும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிவார்கள். ஏனென்றால் அவர்களுடையது எல்லையே இல்லாத காதல். எந்த சோதனைகள் வந்தாலும் அவர்களை சுமந்து செல்லும் அன்பு. அவர்கள் ஒன்றாக தங்கள் பயணத்தின் இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்குகையில் அவர்கள் முழு நம்பிக்கையுடனும் நித்தியத்திற்கும் நீடிக்கும் அன்புடனும் அதை செய்கிறார்கள். இறுதியில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் நம்மை வரையறுக்கவில்லை, ஆனால் நாம் பகிர்ந்து கொள்ளும் அன்பு மற்றும் வழியில் நாம் உருவாக்கும் நினைவுகள். அன்வி மற்றும் ஆரியனின் காவியமான காதல் கதையின் முடிவை குறிக்கிறது. இது மீட்பின் கதை, மன்னிப்பு மற்றும் அன்பின் நீடித்த சக்தி. ஆனால் ஒரு அத்தியாயம் முடிவடைந்தவுடன் மற்றொரு அத்தியாயம் தொடங்குகிறது. மேலும் பழிவாங்குதல் மற்றும் காதல் சீசன் 2 இல் வரவிருக்கும் சாகசங்களை அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள்.